எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ இல்லை இருந்தால் டின்னர் கோம்போ அதான் பார்க்க போகிறது. ஜீரா அப்பம் கூடவே மசாலா கடலைக்கறி. கேரளா ஸ்பெஷலாக செய்கிற ஒரு கடலைக்கறி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா போட்டு மசாலா டேஸ்ட்டில் செஞ்செடுத்த கடலைக்கறி அப்பத்துக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 3 to 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம செஞ்செடுக்க போகிறது. 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி, தோசை அரிசி தான், இட்லி அரிசி கிடையாது. நல்லா கழுகி நிறைய தண்ணி ஊற்றி 4 to 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் கூடி ஊற வச்சுக்கலாம். கூடவே கடலை கூடி நம்ம ஊற வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை நல்லா கழுகி நிறைய தண்ணி ஊற்றி 4 to 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறி இருக்கு. தண்ணி வடிகட்டி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. இது கூடவே அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். பச்சையாக இருக்கிற தேங்காய் பால் இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சாதம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 5 to 8 வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு கூடி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் ஊற்றி பாருங்கள். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு தோசை மாவிலிருந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், அப்பத்தோட மாவு. இப்போ 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சி எடுத்துருக்கிறது. மாவு ரெடியாக இருக்குது, பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி நான் சேர்க்கிறேன். அப்பத்துக்கு சர்க்கரை கூடி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரம் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி பொங்கி வருது. இதுக்குள்ளே ஈஸ்ட்டு பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கறது இல்லை. 6 to 8 மணி நேரம் வைக்கும்போதே நல்லா பொங்கி வந்துடும். ரொம்ப குளிராக இருக்கிற டைமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஈஸ்ட்டு கூடி போட்டு செய்கிறது தான் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் சூடாக இருக்கிற இடத்துல வச்சிருச்சுன்னா மாவு நல்லா பொங்கி வந்துடும். மசாலா கடலைக்கறி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடலை 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு கடாய்க்குள்ளே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றி இருக்கிறது. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, முழுசாக இருக்கிறது போட்டிருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 to 5 வரமிளகாய் கூடி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 to 5 பூண்டு, 3/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கு. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஏலக்காயா, 3 கிராம்பு, 1/4 இன்ச்சு சைஸுக்கு பட்டை சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசன்னு சொல்கிறது போப்பி சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இவ்வளோ போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி முக்கால்வாசி வேகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகணும், வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கிடைக்கணும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி அரைச்சி எடுத்துருக்கு. ஒரு கடாய்க்குள்ளே மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இருக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கிறது, நீங்கள் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு வெங்காயம் நறுக்கினது, ஒரு தக்காளி நறுக்கினது, 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு கூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது அதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சமாக தண்ணி கூடி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இது குக்கருக்குள்ளே ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி ஊற வச்ச கடலை சேர்த்துக்கோங்க. அந்த கடலைக்கு மேலே நம்ம கொதிக்க விட்டுருக்கிற அந்த கறி அது ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டு கடலை வேகிறதுக்கு, கடலைக்கு அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது வேக விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா கடலைக்கறியுமே நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் தான் மசாலா கூட சேர்க்கிறது. இது பச்சையாக மசாலாக்குள்ளே போட்டு நல்லா வேக வைக்கிறது. கடலை நல்லா வேகணும் அப்படின்னா 5 to 6 விசில் வரைக்கும் தேவைப்படும். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த கறி ஆல்ரெடி திக்காக இருக்குது, அதனால மறுபடியும் நான் இதுக்குள்ளே திக்காக வர்றதுக்கு எதுவுமே சேர்க்கறது இல்லை. மறுபடியும் ஒரு டைம் கொதிக்க விட்டு இப்போ நான் சேர்த்துருக்கிறது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தான். நம்ம அதுக்குள்ளே சேர்த்துருக்கிற தக்காளிக்கு புளிப்பு இருக்குது, ஏதோ கொஞ்சம் டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு தோணிடுச்சுன்னா மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூடி கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி டீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மணமாக இருக்கிற மசாலா கடலைக்கறி ரெடியாக இருக்குது.
ஈஸ்ட் ஒன்றும் சேர்க்காததுனால 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுக்குள்ளே நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கு, உப்பு சேர்த்துருக்கு, எல்லாமே சேர்த்துருக்கு. அதனால மறுபடியும் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. மெதுவாக ஒரு டைம் கலக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப அடித்து கலக்கிடுச்சு அப்படின்னா நுரையெல்லாம் அமுங்கி போயிடும். அப்பம் சாஃப்ட் இல்லாமல் இருக்கும். அதனால மெதுவாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போது அயன் தோசை தவையில் தான் செய்கிறது. நம்ம கறி செஞ்ச மாதிரி இல்லை. ஆப்பம் செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் செய்கிறது எப்போவுமே டேஸ்டியாக இருக்கும். ஆயிலில் செஞ்சால் அப்பத்தோட டேஸ்ட்டே மாறி போயிடும். நல்ல சூடாக இருக்கிற தோசை தவைக்கு மேலே இதே மாதிரி மாவு ஊற்றி இருக்குது. மாவு கரெக்டான அளவுக்கு லூஸாக இருக்கிறதுனால ஊற்றும் போதே கரெக்டாக ரவுண்டில் வந்திருக்கு. மறுபடியும் நான் ஸ்ப்ரெட் பண்ணலை. மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். அப்பம் திருப்பி போடுறது இல்லை, இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சு எடுக்கிறது. திருப்பி போடணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது இப்படி தான் நம்ம அப்பம் செய்கிறது. நம்ம எடுத்துருக்கிற இந்த குவான்டிட்டியில் 8 to 10 மீடியம் சைஸில் இருக்கிற அப்பம் வரைக்கும் ரெடி பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம இது 3 இல்லை 4 சாப்பிட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி ஊற வச்சு செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்குள்ளே சீரகம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த அப்பம் வீட்டில் செய்யும்போதே சாதாரணமாக வெள்ளையப்பம் செய்கிற மாதிரி இல்லை, ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியமாக இருக்கும். இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.